அண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஒரு வாரமாவது நம்ம கடைக்கு போகனால காய்கறிக்கெல்லாம் பயங்கர தட்டுப்பாடு. அதனால நம்ம வீட்டுக்கு கீழே இன்றைக்கி மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த எங்கள் காய்கறி கடை பக்கத்தில் காய்கறி வாங்கும் போது ரேட்டு போடும் போது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா மும்பைனா எல்லாம் சமம் தானே, எப்படி உங்களுக்கு இவ்வளோ சீப்பாக கிடைக்கும் இந்த இடத்துல? அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் விலை அதிகம், கடை பக்கத்தில் விலை குறவங்க எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு நாள் சொல்லியிருந்தேன். நான் அது இப்போ ரொம்ப நாள் ஆகிட்டு என் வீட்டு பக்கத்தில் காய்கறி வாங்கிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக இதோட விலை நான் சொல்லுவேன்னு இந்த வீடியோ மெயின் அவங்களுக்காக. சரிங்களா? தக்காளிலேருந்து ஆரம்பிப்போம். 1 கிலோ தக்காளி 50 ரூபா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் கடை பக்கத்தில் நான் 20 ரூபாய்க்கு மேலே 1 கிலோ நான் வாங்கினது இல்லை. இது இப்போ 1 கிலோ தக்காளி 50 ரூபா. அப்போ இதெல்லாம் 30 ரூபா நஷ்டம். அதே மாதிரி நாங்கள் எங்கள் கடை பக்கத்தில் 2.5 கிலோ வெங்காயம் 50 ரூபா நான் வாங்குவேன். இது இப்போ 2.5 கிலோ வெங்காயம் 70 ரூபா வாங்கியிருக்கேன். அப்போ 20 ரூபா நஷ்டம். இந்த சொரக்காய் நான் 10 ரூபா 20 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன். இந்த சொரக்காய் 40 ரூபா. சரிங்களா? பின்ன இது பேர் என்னது, சீனரிக்காய் கடை பக்கத்தில் 10 ரூபா 1/4 கிலோ கிடைக்கும், 20 ரூபா 1/4 கிலோ கிடைக்கும். இது 30 ரூபா 1/4 கிலோ. என் கடை பக்கத்தில் 1 கிலோ கேரட்டு எனக்கு 30 ரூபா அப்படி தான் விலை கிடைக்கும். இது இப்போ 1/2 கிலோ கேரட்டு 30 ரூபா. பின்ன பச்சை மிளகா 30 ரூபா 1/4 கிலோ. என் கடை பக்கத்தில் 20 ரூபா தான். பின்ன அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது பார்க்கலாம். பின்ன பீட்ரூட் 1/2 கிலோ 30 ரூபா. என் கடை பக்கத்தில் 1 கிலோ 30 ரூபா தான். பின்ன இது பாருங்கள், கோவக்காய் இது 1/4 கிலோ 30 ரூபா. என் கடை பக்கத்தில் 10 ரூபா. அப்போ எனக்கு எவ்வளோ நஷ்டம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நஷ்டம்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் விலை அதிகம்தான். கடை பக்கத்தில் அங்கே சொந்தமாக நிறைய பேர் விளைவிக்கிறாங்க. அங்கே நிறைய என்ன மாதிரி பாவப்பட்டவங்க வசிக்கிறாங்க. அதனால ரேட் இப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்கள் சந்தேகம் தீர்ந்துருக்கும். யார் எனக்கு கமெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு அந்த பதிவு. பின்ன டாக்டர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இவருக்கு தினம் ஒரு பீட் கொடுங்க, ஒரு கேரட் கொடுக்க சொல்லியிருக்காரு, ஆப்பிள் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆப்பிள் வாங்குறதுக்கு நமக்கு வசதி இல்லை. இதுதான் ஏழைங்கள் ஆப்பிள். இதை கட் பண்ணி கொடுத்துடலாம். விஸ்கி ஆரோக்கிய ரகசியம் இதுதான். கண்டிப்பாக நம்ம இதை சாப்பிட்டாலுமே ஆப்பிளை விட நமக்கு நல்ல சத்து வரும். கண்டிப்பாக நீங்களுமே மாசமாக இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உடம்பு சரியில்லை, உடம்பு ரத்த சோகை இருக்குன்னா இது தினம் இவ்வளோ சாப்பிடுங்க. சரிங்களா? நம்ம தலைவருக்கு கொடுத்தாச்சு, அதுதான் ஆகணும். அதுக்காக நம்ம விலை கூடின பொருள் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. பதாம் நினச்சி வேர்க்கடலை சாப்பிட்லாம், ஆப்பிள் நினச்சி பீட்ரூட்டை சாப்பிட்லாம். கேரட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை எடுத்துகிட்டு நம்மளும் உடம்புல போன ரத்தத்தை சேகரிச்சுட்டு வாழலாம். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அங்கே மார்க்கெட்டுக்கு இங்கே மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம், மும்பைனா எல்லாம் ஒன்று தானே, அதனால் இந்த பதிவு அவங்களுக்காக. பிடிச்சா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன்.